வெல்கம் டு Arusuvai Azhini. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோல நான் கோழி ரசமும் கோழி வறுவலும் செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு முழு சிக்கன் சின்ன சின்னதா நறுக்கி கழுவி இருக்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், தக்காளி 1, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சிருக்கேன். இப்போ கோழி ரசம் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சிக்கன் ஆட் பண்றேன், அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்றேன், அரை கப் தண்ணி ஆட் பண்றேன். இப்போ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்க போறேன். இப்போ குக்கர் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த வேக வச்ச சிக்கனை நான் இன்னொரு பவுல்ல மாத்திக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சிருக்க தண்ணியில இந்த மாதிரி விங்ஸ், அதுக்கப்புறம் போன்லெஸ் பீஸ் ஒரு 4 பீஸை இதுக்குள்ளாரே வச்சிடுறேன். இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்றேன், அதுக்கப்புறம் தக்காளியும் கொத்தமல்லியும் ஆட் பண்றேன், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கேன், இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி இன்னும் 2 விசில் வைக்க போறேன். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் ஆறிடுச்சு. இதை இது மாதிரி லைட்டா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சிக்கன் உதுத்து விட்டேன். உங்களுக்கு எலும்பு வேணாம்னா எடுத்துருங்க, ஆனா எலும்போட ரோஸ்ட் ஆகும் போது தான் நல்லா இருக்கும். நான் இதுல எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பெப்பர் 3 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இது உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், அதனால ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. சிக்கன் 15 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் ஆயில், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு சோம்பு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே நம்ம ஊற வச்ச சிக்கன் இதில் ஆட் பண்ண போறேன். இதை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் ஊத்துறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணணும். சிம்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி விடலாம். சிக்கன் பீசஸ் இது மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா எல்லா சைடும் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு இது ஃபுல்லா ரோஸ்ட் ஆகுறதுக்கு. இப்போ சிக்கன் ரசம் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டி அண்ட் சிம்பிளான கோழி ரசமும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.